அதிக ஜனநாயகம் இருக்கிற இயக்கம் பார்த்து எங்க இயக்கம் தான். தலைவரை பத்தி 4 பேர் பதிவு போட்டாலுமே அதை கடந்து செல்கின்ற இயக்கம். அவ்வளவு தூரம் இங்க அதிக ஜனநாயகம் சில நேரங்களில் பிரச்சனைகள் உருவாக்கி இருக்கு. சில சீர்கேடுகளுக்கு காரணமாக இருக்கு இந்த இயக்கம். எனக்கு பொறுத்த வரைக்கும் முதன்மைச் செயலரா அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது செய்யும்போது பல பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு பல பிரச்சனைகள். அடுத்து இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும், அதாவது நான் இந்த 7 வருஷத்துக்கு நான் வரும்போது இந்த இயக்கம் எப்படி இருந்தது அது எல்லா இயக்க தோழர்கள் தெரியும். இப்பயும் பார்த்தீங்கன்னா நாங்க அதை கடந்த ஆபத்தான இதை நான் கடந்துடலன்னு சொல்லிடலாம். இவ்வளவு பேரும் உழைச்சோ செஞ்சாலுமே இந்த கப்பல் கரை சேருமாங்கிற கேள்வி எழுதுகிற பொழுது இது போன்ற நபர்களுடைய சில கட்சியை சிதைக்கிற வேலைகள் பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட பயணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது முதன்மை செயலர் நாளைக்கு எல்லா பழியும் நான் சுமக்க வேண்டியது இருக்கும். ஒரு கப்பலை கரை சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அந்த நேரத்தில் நீங்க ராஜினாமா இல்ல, நாளைக்கு நிர்வாக குழு கூட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பத்திரிகை தோழர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு முழுமையான இதுக்கு உண்டான பதில் விடை கிடைக்கும். உங்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார், ரொம்ப சங்கடப்பட்டிருக்கிறாங்க. என்னால் இந்த கட்சிக்கு இவ்வளவு தூரம் ஒரு கலங்கத்தை உருவாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அந்த முடிவு எடுத்து, இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. இதுல நான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறேன், அதுல மாத்திக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக துரை வைகோ அறிவித்திருந்த நிலையில் அது குறித்து வைகோவும் துரை வைகோவும் தனித்தனியாக பேட்டியளித்திருக்கின்றனர். அதில் வைகோ நாளை சுமூகமான முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். கட்சி பதவியிலிருந்து தான் விலகியது களங்கம் ஏற்பட வேண்டாம் என்பதற்காகவே என துரை வைகோ தெரிவித்துள்ளார்.